ஒரு ஊர் இருக்கும், ஒரு தலைவர் இருப்பாரு. அந்த தலைவர் வந்து ஒரு அரசியல்வாதியா இருப்பாரு. அந்த அரசியல்வாதி வந்து வீடு அப்படின்னு சொன்னாவே, அந்த தலைவரோட வீடுன்னு சொன்னாவே ஒரு மரியாதைக்குள்ள ஒரு ஒரு பிளேஸா வந்து கருதப்படும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து தலைவர் அரசியலுக்குள்ள வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மறுபெயர், மறைக்கப்பட்ட பெயர், மறுபெயர் வந்து ஒரு தியாகி. நான் இந்த சமுதாயத்துக்காக ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி என்னுடைய வேலைகள், என்னுடைய அன்றாட வேலைகள், என்னுடைய வருமானங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த நாட்டுக்காக சேவை செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நிறைய வந்து அரசியல்வாதிகள் வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட நிலை மாறி 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 இன்னைக்கு அரசியலுக்குள்ள வர்றான் அப்படின்னா உடனே வந்து ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஒரு ஒரு மிட்டுக்கா ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்க வேண்டியது, ஒரு கார் ஒன்று எடுத்துக்க வேண்டியது, அவரை சுத்தி ஒரு 15-20 பேரை சேர்த்துக்க வேண்டியது, சேர்த்துக்கிட்டு அப்படி ஒரு தலைவரை போய் பார்த்து ஒரு மாலை அணிவிக்கிறது. அரசியல்னாவே இன்னும் இப்ப ஆகி போயிடுச்சு அப்படின்னா ஒரு மாலை அறிவிக்கிறது, ஒரு ஃபுட்டு வந்து ட்ரம்ஸ்ல வந்து வச்சுட்டு எல்லாருக்கும் அன்னதானம் வழங்குறது. ஏதாவது தலைவர் பிறந்த நாளைக்கு சம்திங்னா அன்னதானம் வழங்குறது. அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, எந்தெந்த மதங்களை வந்து நாம அந்த பகுதியில யார் மைனாரிட்டி பீப்புள் இருக்காங்களோ அவங்களுடைய மதத்தை வந்து இழிவாகவும் தரக்குறைவாகவும் மதத்தை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கு. அப்ப அந்த மதத்தை வந்து பேசுறான் அப்படின்னும் போது அந்த பழக்க வழக்கங்களையும் ஆட்டோமேட்டிக்கா பேச ஆரம்பிச்சிடுறாங்க, இழிவா பேச ஆரம்பிச்சிடுறான். அப்ப இழிவா பேசுறது மட்டும் கிடையாது, அதை மாற்றத்துக்கு நிறைய முறைகள் வந்து ஃபாலோ பண்றாங்க. காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைகள் மாறும்போது மனிதர்களும் மாறுறது இயல்பு தான். ஸோ முன்னே இருந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருக்கும்போது அப்பா அம்மா சித்தி சித்தப்பா அத்தை எல்லாரும் ஒரு ஃபேமிலி, ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் ஒரு திருமணம் அப்படின்னும் போது வர திருமணம் பந்தம் பண்ணும்போது ரொம்ப எல்லாருக்கும் பயந்தும் சரி ஒரு கட்டுப்பாடோடு வாழ்ந்தாங்க. அது இன்றைக்கி தனி கொடுத்துன்ற ஒரு விஷயம் வரும்போது இப்போ தனியாக போகும்போது அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதான விஷயம் இல்லை. இன்னொரு விஷயம் சொன்னீங்க, பொருளாதாரம் சார்ந்து ஒரு சில விஷயம் இருக்குது. இப்போ பொருளாதாரம் சார்ந்தா மனைவி எங்கேயும் போய் வேலை செய்யறதில்லை, கணவன் தான் போய் வேலை செய்கிறாங்க. மனைவின்றது குழந்தை பராமரிக்கிறதுக்கு வீட்டை அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் தான் இந்த காலத்தில் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்னென்னா அந்த ஃப்ரீடம்ன்ற பேரில் பெண் விடுதலை, பெண் சுதந்திரம் அப்படின்ற பேசுகிற அந்த ஃப்ரீடம்ன்ற பேரில் தான் பெண்கள் வந்து அதீதமான நிறைய விஷயங்கள் வந்து வெளியேறி வராங்க. ஒரு ஆணுக்கு ஈக்குவலாக நான் இருக்கேன்ற ஒரு அந்த தாட்டோடைய தான் இன்றைக்கு காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது முன்ன இருந்த திருமண முறையில் ஏற்பட்ட பிரச்சனைக்கும் இப்போ இருக்கிற திருமண முறையில் ஏற்பட்ட பிரச்சனைக்கான வித்தியாசம். இதுல ஒரு ஸ்டோரி நான் ஒரு இடத்துல படிச்சேன், அதை நான் வந்து சொல்றேன். ஒருத்த வந்து கேங்ஸ்டர் இருப்பான். அந்த ஆளு தான் உலகத்துல அந்த அந்த ஊர்லயே அவன் தான் மிகப்பெரிய ரவுடி. அவன் என்ன பண்ணுவானா, தப்பே செய்யாம இந்த பையன் ஒரு சின்ன பையன், ஒரு 15-16 வயசு பையன், அவன் தப்பு செஞ்சிட்டான்னு எவனோ ஒருத்தன் சொன்னாங்கிற பேர்ல அவனை போட்டு அடின்னு அடிச்சு அவன் கையை உடைச்சி காலை உடைச்சி அவனை சித்திரவதை பண்ணிட்டு விட்டுட்டு உயிரை மட்டும் விட்டுட்டு போயிடுவான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, அந்த பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த பையன் வேகம் வரும், அவன் மனசுக்குள்ள வேகம் வரும். வேகம் வந்து, டேய் நான் எந்த தப்புமே செய்யாத என்ன இந்த அளவுக்கு என்னை போட்டு அடிச்சு துன்புரிச்சு பண்ணல, உன்னை நான் ஒரு நாள் பழி வாங்கியே தீருவேன்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ள வந்து வேகம் வரும். ஒரு காலகட்டத்துல அந்த ரவுடிய ஒரு பையன், ஒரு 25-22 வயசு பையன் வந்து என்ன பண்ணிடுவாரு, ஒரு வாலிபன் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா, சரி ஒரு இளைஞன் என்ன பண்ணிடுவான்னா, அப்படியே வந்து அந்த யாருக்குமே அவன் பக்கத்துல போறதுக்கு தைரியம் இல்லாத ஒரு சூழ்நிலையில கத்தி எடுத்துக்கிட்டு போய் அவனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 இடத்துல குத்தி தலைய 2 வெட்டி சாகடிச்சுட்டு வருவான். யாரா இவன்? பழைய கேங்ஸ்டரும் கிடையாது, புது கேங்ஸ்டர்ல இருக்கிற பையனும் கிடையாது. இவனை இந்த போலீஸ்லயும் ஐடென்டிஃபை பண்ண முடியல, ஏன்னா அவன் வந்து அவன பேர்ல எந்த ரெக்கார்டுமே கிடையாது. யாரானா அவன் போய் போனதுக்கு பக்கத்துல வந்து நிமிந்து ஒரு வார்த்தை சொல்லுவான், டே நான் பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன், நான் பாட்டுக்கு சுதந்திரமா நல்ல பையனா வளர்ந்துட்டு இருந்தேன், என்னை வந்து இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து நிறுத்தினதே நீதான்டா, தேவையில்லாத ஒரு ஒரு செயலை செஞ்சு என்னை ஆக்ரோஷப்படுத்தி என்னை இந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து நிறுத்தினதே நீதான். அப்ப இதனுடைய வந்து முழு பழியும் யாருக்கு போகும் அப்படின்னா உன்னதான் சாரும். நான் இந்த தப்பும் பண்ணல,
நான் கில்ட்டியா ஃபீல் கூட பண்ணல அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி நான் எப்பவும் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்கிறது ஒரு இனம், பெண்கிறது ஒரு இனம். அப்ப அந்த இனத்தை வந்து நீ அத ஒரு யானை, புலி, சிங்கம் இந்த மாதிரி ஒரு இனம், அதுவும் ஒரு இனம். அப்ப அது இயல்புல அதை வாழ விடணும். ஒரு இனத்தை புடிச்சு அத்தனை காலத்துக்கு தான், எத்தனை நூற்றாண்டுகளா ஒரு இனத்தை அடிமைப்படுத்தி 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 அவங்கள வந்து என்னன்னா இந்த ரிச்சுவல்ஸ்ல இருந்து எல்லா விஷயத்திலயுமே பழக்க வழக்கங்கள்ல இருந்து எல்லாத்துலயுமே ஒரு ஆண் பெண்ணு சொல்லி அடிமைப்படுத்தியே வச்சிருந்தாங்க. அப்ப அடிமைப்பட்ட ஒரு இனம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஒரு காலகட்டத்துல நிமிந்து பார்த்து உட்காந்து திருப்பி பாய ஆரம்பிக்கும் போதுதான் இந்த புரட்சி ஏற்படும். இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள 2 பேருக்குள்ளமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத போதுதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். சரி, நான் கேக்குறேன், அன்னைக்கு ஒரு ஆண் வந்து ஒரு பெண் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும்போது ஏதோ ஒரு கொஞ்சம் நகையும் ஒரு கொஞ்சம் பாத்திரங்களும் அந்த மாதிரி ஒரு சின்ன தொகையும் கொண்டு வருவா. ஒரு ஆணும் அந்த குடும்பமும் அந்த பெண்ணுக்கு வந்து ஷெல்டர் கொடுத்தாங்க, இதுதான் உன் வீடுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் அந்த ஆண் மூலமா அந்த பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து 1 2 கிடையாது, 15 16 10 அந்த மாதிரி பிறந்த குழந்தைகளை எல்லாத்தையும் ஒரு ஆண் வந்து தன்னுடைய வந்து வருமானத்தின் மூலமா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்கள அந்த குடும்பத்தையும் பராமரிச்சு அந்த குழந்தைங்களையும் பராமரிச்சு, அதே சமயம் வந்து அந்த அந்த குழந்தைங்களை வந்து என்னன்னா திருமணம் செஞ்சு வச்சு பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து 2 தலைமுறை வரையிலும் வந்து பார்த்தான். ஸோ அந்த பொறுப்பு உணர்ச்சி அன்னைக்கு அந்த ஆணுக்கு இருந்துச்சு. ஒரு கல்யாணமான ஆண் அப்படிங்கும் போது அந்த பொறுப்பு உணர்ச்சி இருந்தது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அதே பொறுப்பு உணர்ச்சி அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல எந்த ஆணுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? வீட்டு வாடகையா இல்ல மேரேஜ் ஆயிட்டு வருதா வீட்டு வாடகை, இந்த மாசம் நீ வீட்டு வாடகை கட்டிட்டியா, உன் டர்னு. அடுத்தது ப்ரொவிஷனா, இந்த மாசம் உன்னோட டர்ன், அடுத்த மாசம் தான் என்னோட டர்ன், நான் ப்ரொவிஷன் வந்து வாங்குறேன், இந்த மாசம் நீ. நீ ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, கல்யாணம் ஆயிட்டு வந்தவனைய பாத்தீங்கன்னா ஒரு லோனுன்ற பேர்ல அவ ஜாப் பண்றா அப்படின்னா அவளுடைய ஐடியை பேஸ் பண்ணியோ இல்ல அவளுடைய ஜாப் வந்து சேலரியை பேஸ் பண்ணியோ ஒரு லோன் எடுத்து போடுறாங்க. 20 வருஷத்துக்கு அந்த வீட்டுக்கு அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு குடியிருக்கிற இடத்துக்கு அவள் லோன் பே பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்ப 20 வருஷத்துக்கு வந்து மறைமுகமான வரதட்சணை தானே கொடுத்துட்டு இருக்கா. சோ இதெல்லாம் ஒரு பெண் வந்து மாறிக்கணும், இதெல்லாம் வந்து ஒரு பெண் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்னா அவளுடைய தேவைகளுக்காகவும் அவளோட உணர்ச்சிகளுக்காகவும் அவளோட ஈக்குவாலிட்டி இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, ஈக்குவாலிட்டி ஃப்ரெண்ட்லி நேச்சரை எதிர்பார்க்கறாங்க. நீங்க சொல்ற விஷயம் நான் ஏத்துக்கிறேன். அன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டா அன்னைக்கு ஹஸ்பண்ட் சாப்பிட்டா அப்படின்னா பெண் வந்து சாப்பிட மாட்டா, அவ சாப்பிட்டு வச்ச இலையில சாப்பிடுவா. அப்படி அது ஒரு ஐதீகமா இருந்துச்சு. இன்னொன்னு எல்லாருக்கும் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் போட்டுட்டு அவ மிச்ச மீதியை வந்து பழசோ சாப்பிடுவா, இல்ல தண்ணி கூட குடிச்சிட்டு தூங்குவா அந்த மாதிரி. அப்புறம் ஒரு ஹஸ்பண்ட் வந்து சேர்லயோ டேபிள்லயோ உட்காந்து சாப்பிட்டானா ஒய்ஃப் வந்து கீழே உட்காந்து சாப்பிடுவா, இல்லைன்னா சாப்பிட்றவங்கள நின்றுகிட்டே இருப்பா. சோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த காலத்துல வந்து அந்த காலத்துல வந்து ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தின மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஆண் வர்க்கத்துக்கு தோணல, எதுவும். நான் சொல்றது இன்னைக்கு ஒரு ஈக்குவாலிட்டி எதிர்பார்க்கறாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சர் எதிர்பார்க்கறாங்க. ஆண் வந்து சில விஷயங்களுக்காக வந்து ஒரு ஆண் சமுதாயம் அப்படிங்கிற ஒரு சமுதாயம் இருக்கு பாத்தீங்களா, அவங்க பெற்றோர்கள் ஒரு சமுதாயமே என்ன இந்த உலகத்துல பெண்களை பாக்குறது என்னன்னா, நீ ஜாபுக்கு போகணும், நீ போற இடத்துல வந்து ஒரு சிஇஓ போஸ்ட்ல இருப்பா ஒரு பொண்ணு, அந்த கம்பெனில கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு கீழே ஒரு 2000-3000 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஜான்சி ராணி மாதிரி அவளுடைய கேரக்டர் ஒரு 9 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரு ஆட்சியை வந்து நடத்துற அளவுக்கு வந்து அதிகார தோரணையில வாழ்ந்துட்டு அந்த பெண் அப்படியே வீட்டுக்குள்ள வந்தோடனே கருங்காலத்துல இருந்த அந்த கார்காலத்துல இருந்த அந்த பெண் இருப்பா பாத்தீங்க, அப்படி கூடி குறுக்கி மாமியார் முன்னாடி சேர்ல உட்காரக்கூடாது, மாமனார் முன்னாடி உட்காரக்கூடாது, அந்த வீட்டு நண்டு சிண்டெல்லாம் சேர்ல உட்காந்துருக்கோம், ஆனா அவ உட்காரக்கூடாது, அவ அப்படியே ஒட்டுங்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இழுத்து போத்திக்கிட்டு இருக்கணும். அந்த ஒரு 5 மணி நேரம் இருங்க, ஒரு 5 மணி நேரம் இப்படி இருக்கணும், ஒரு 10 மணி நேரம் அப்படி இருக்கணும். ஓகேங்களா? அப்போ உங்களால முடியுமா? ஒரு சினிமா நடிகர் கூட வந்து டபுள் ஆக்ஷன் பண்றவங்க கூட ஒரு ரோலை முடிச்சுட்டு தான் இன்னொரு ரோல் பண்றான். கிட்டத்தட்ட ஒரு 75 or 80% கிட்ட பாத்தீங்கன்னா
ஃபேமிலி மாமியார் தொல்லையாக இருக்காங்க, மாமனார் பிரச்சனையாக இருக்காங்க, இந்த மாதிரியான இஷ்யூனால தனி கூட வந்தவங்க தான் அதிகமாக தவிர பட் ஒரு குரூப்பாக இருக்கிற ஒரு ஃபேமிலியிலேருந்து வெளியே வரணும்னு யாருமே நினச்சதில்லை. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக ரொம்ப உடைக்கப்படும் போது சரி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து அங்கே போய் நம்ம சம்பாதிச்சு ஒரு ஒரு பொசிஷன் நீங்க ஒன்னா இப்படி பேசணும் இல்லை இப்படி பேசணும். ஒரு மேஜரா ஒரு விஷயத்த நீங்க பார்க்கணும். இன்னைக்கு சமுதாயத்துல வந்து டைவர்ஸ் திருமணங்கள் முறிவுக்கு வருது. ஸோ எந்தெந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து டிவோர்ஸ்க்கு அதிகமா வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி பாருங்க. இல்லையா ஃபேமிலியில இருக்கிற பர்சன்ஸ் டிவோர்ஸ்க்கு வராங்களா? சரிங்களா? ஃபேமிலியில கூட்டு குடும்பத்துல இருக்கிற பர்சன்ஸும் அதிகமா டிவோர்ஸ்க்கு வராங்களா? எந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அதிகமா டிவோர்ஸ்க்கு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேட்டகரி, இண்டிவிஜுவல் இன்கம், இண்டிவிஜுவல் வந்து கெப்பாசிட்டி, இண்டிவிஜுவல் வந்து உங்களுக்கு வந்து இது இருக்கு அப்படின்றவங்க தான் அதிகமா வராங்க. தன்னைத்தானே பார்த்துக்க முடியும், என்னையே நான் பார்த்துக்க முடியும் அப்படின்னு. இதையும் தாண்டி நீங்க திருமண பந்தத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், நம்ம முடிஞ்சு போன கதையை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். என்ன நான் என்ன சொல்றேன்னா, தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற படத்தை பத்தி பேசுங்க. ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல இருந்து எப்பவோ தூக்கிட்டு போன படத்தை பத்தி நம்ம விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் அடுத்த கொஸ்டின் அடுத்த இதை நான் கருத்தை நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ்ன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாமே என்ன கேக்குறாங்க அப்படின்னா, நான் சம்பாதிக்கிறேன், என்ன நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன், எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு, எல்லாமே கிடைக்குது எனக்கு, நான் ஏங்க கல்யாணம் பண்ணிக்கணும், நான் மேரேஜே பண்ணிக்க மாட்டேன். அப்படி ஒரு ஆணுடைய துணை, ஆணுடைய வந்து அந்த ஒரு அரவணைப்பு வேணும் அப்படின்னு சொன்னா நான் லிவிங் டுகெதரா இருந்துட்டு போறேன் கொஞ்ச நாளைக்கு. இந்த வார்த்தை அசிங்கம் அசிங்கம் அசிங்கம்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு ஓப்பன் டாக்ல எல்லாருமே பேசுறாங்க. இன்னொன்னு, இன்னைக்கு ஆணும் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து அவ்வளோ கேவலமா அவங்கள கொலை பண்ற அளவுக்கு ஜெயில போட்டு தூக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு வந்து பேசப்பட்ட ஒரு அருவருப்பான விஷயம். இன்னைக்கு நிறைய சமுதாயத்துல போராளிகள் என்ன பண்றாங்கன்னா, ஓகே ஆணும் திருமணம் செய்து கொண்டார்கள் அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசுறான். பெண்ணும் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு பேசுறான். இன்னைக்கு எல்லாமே சமுதாயத்துல வந்து அவங்கவுங்க டெசிஷன். அதாவது ஜென்ரேஷன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னையெல்லாம் ஒரு ஜென்ரேஷன்ல ஒரு பழக்க வழக்கத்துல இருந்து இன்னொரு பழக்க வழக்கத்துக்கு மாறணும் அப்படின்னு சொன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 100 நூற்றாண்டுகள், ஓகேவா? அப்படி ஆகும். 100 ஆண்டுகள் தாண்டி தான் ஒரு பழக்க வழக்கம் இன்னொன்னா மாறுறதுக்கான முயற்சி எடுக்கும். அதுல 1-2 சக்சஸ் ஆகும். ஆனா இன்னைக்கு வருஷத்துக்கு வருஷம் பழக்க வழக்கங்கள் மாறிக்கிட்டே போகுது. இந்த ஆபத்தை உணரணும். இன்னைக்கு நம்ம விவாதம் பண்றதுனால, நீங்க ஒரு ஜெர்னலிஸ்ட், நான் ஒரு அட்வொகேட், 2 பேருமே வந்து நம்ம சமுதாயத்துல வந்து ரொம்ப பொறுப்புள்ள ஒரு இடத்துலதான் இருக்கோம். நாம பட்டிமன்றம் நடத்துற மாதிரி பேசுறதை விட்டுட்டு இன்னைக்கு இருக்கிற ஆபத்து என்ன, இந்த ஆபத்தை வந்து எப்படி நம்ம தடுக்கணும், எந்தெந்த விதத்துல தடுக்கணும், இதை தடுக்கணும்னா கண்டிப்பா ரூல்ஸ் போடணும். அப்ப அந்த ரூல்ஸ் போடுற கடமை யாருக்கு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு தான் இருக்கு. அப்ப அங்க வந்து நீங்க வந்து சட்டத்தை இயற்றுங்க, கடுமையாக்குங்க, சட்டத்தை கடுமையாக்குங்க, ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல. எப்படி இப்படி சொல்றான், ஹெல்மெட் போடலன்னா 1000 rupees, அதுல பயங்கரமான டேமேஜஸும் ஆகுது, அதே மாதிரி ஆக்சிடென்ட்டும் ஆகுது, இன்ஜுரிஸும் ஆகுது. ஆனா அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒன்லி வந்து என்னன்னா, ஹெல்மெட் போடலையா, லைசன்ஸ் வச்சிருக்கியா, லைசன்ஸ் எதன் அடிப்படையில கொடுக்குறாங்கிறதையே வந்து பேச மாட்டேன்றாங்க. நீ அங்க கடுமையாக்கு. என்ன முதல் நாள் போறான், ஸ்டேரிங்க பிடிக்க கத்துக்கிறான், சீட்டா இதான் வண்டியா, இதான் சீட்டா, இப்படிதான் உட்காரணுமா, ஓகே நான் ஓட்டி காட்டுறேன், இப்படி 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 2 ஓட்டு ஓட்டுறான், ஓகே தள்ளு தள்ளு தள்ளு, லைசன்ஸ் லைசன்ஸ் லைசன்ஸ். இப்போ லைசன்ஸ் கொடுக்கற இடத்துல நீ பர்ஃபெக்டா நீ இந்த மாதிரி நீ லைசன்ஸ் இந்த டிராபிக்ல ஒரு டிராபிக்க கிரியேட் பண்ணு. லைசன்ஸ் இடத்துல 8ங்கிற கான்செப்டை விட்டுட்டு ஒரு டிராபிக் மாதிரியான வந்து ஒரு பிளேஸை கிரியேட் பண்ணு. அந்த டிராபிக்ல நீ எப்படி எல்லாம் வண்டி ஓட்டி சமாளிச்சு போற, எப்படி ரூல்ஸை ஃபாலோ பண்ற அப்படிங்கறத வந்து லைவா எக்ஸாம்பிள் பண்ணி அவனை டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் லைசன்ஸை கொடு. அப்போ இதேதான் நான் மேரேஜுக்கும் சொல்றேன். உங்களுக்கு வந்து ஒரு மேரேஜ்ன்ற கான்செப்டுக்குள்ள போற ஒரு மணமகனும் மணமகளும்
அவங்க மேரேஜ் பண்ணி வைக்கிற அப்பா அம்மாவும் பேரண்ட்ஸு ரிலேஷன்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயா கவர்மெண்ட்டு இப்படி ரூல்ஸ் போட்டிருக்கான், இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா நாம் இந்த ஸ்டேஜுக்கு நாம் வந்துடுவோம். நாட் ஓன்லி அந்த பையனும் பொண்ணு மட்டுமே பாதிக்கப்படுறதில்லை, ஸோ டோட்டல் ஃபேமிலியுமே வந்து உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டை அனுபவம். தமிழ்நாட்டில் சரி இந்தியாவிலும் சரி இந்த மோட்டார் வெஹிக்கிள்ஸ், அதாவது இந்த சாலை விதிமுறைகள் எந்த அளவுக்கு எவ்வளோ பெரிய அளவுக்கு மீறப்பட்டிருக்குன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த திருமண பந்தத்தில் இந்த அரசு கொண்டு வர சட்டங்களை எந்த அளவுக்கு கையாள உங்களால் ஃபாலோ பண்ண முடியாதவங்க செல்ஃபாக அவங்களே அனலைஸ் பண்ணிப்பாங்க. இதை ஃபாலோ பண்ண முடியும். இப்போ இதில் வந்து மிகப்பெரிய தண்டனைகள்லாம் இல்லை. இதில் நம்ம வந்து ஃபேமிலி மேட்டர்ஸில் வந்து நம்ம தப்பு ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஒரு பெரிய தண்டனைகள்லாம் இல்லை, நம்ம பனிஷ்மெண்ட்ஸ்லாம் இல்லைன்ற தெரியும் போது தான் சரி நம்ம தப்பிச்சுக்கலாம், இப்படியும் தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. ஆனால் இதில் இப்படியெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்னா மேக்ஸிமம் 50% ஆஃப் த பர்சன்ஸ் வந்து அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளேயே வரமாட்டான், மேரேஜ் கான்செப்டுக்குள்ளேயே வரமாட்டாங்க. அவனே புரிஞ்சுக்கிட்டு வெளியில போயிடுவான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா 50% ஆஃப் த ப்ராப்ளம் ரிலீஸ்ன்ற மாதிரியாவது நம்ம வந்து நம்ம நினைச்சுக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக. இன்னொரு கேள்வி ஒன்று முன்வைக்கிறேன். இப்போது அந்த காலத்தில் குடும்பத்துக்குள்ள வந்து கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுகின்ற அந்த சின்ன சின்ன சச்சரவு, அந்த சண்டைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறதுக்கு ஃபேமிலியில் இருந்தாங்க, மாமனார் மாமியார் அந்த மாதிரி இருந்தாங்க. அவங்களோட அட்வைஸில் வந்து ஃபேமிலி வந்து உடையாமல் நல்லா க்ளோஸாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் இப்போது ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் மட்டும் ஒரு வீட்டில் தனியாக ஆகிறாங்க. இப்போ 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உடனே 2 பேருக்குள்ள ஒரு மன ஏற்படுது. இதெல்லாம் தடுக்கணும். இந்த மாதிரி நடக்காமல் ஃபேமிலி ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கொண்டு போகணும்னா அவங்க எதை கையாளணும்? எதை கையாளணும்னா, ஒரு பையன் இல்லது ஒரு பொண்ணு ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரலும் படிக்கிறான். அப்பா சாப்பாடு போட்டா ஆகணும், அப்பா புக் வாங்கி தந்தா ஆகணும், அப்பா ட்ரெஸ் வாங்கி தந்தா ஆகணும், அம்மா வந்து சாப்பாடு போடணும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் அவன் கேட்குற மாதிரி சொன்ன பேச்செல்லாம் கேட்குற மாதிரி மரியாதையாக இருக்கிற மாதிரி நடிக்கிறான் இந்த காலகட்டத்தில். ஆனால் ஒரு 10th வரலும் படிக்கிற பையன் அந்த நடிப்பையும் மீறி அப்பப்போ என்ன பண்ணுறான்னா அவன் வீட்டுக்குள்ளே வந்து ஓரளவு சமத்தாக இருக்கிற மாதிரி நடித்தாலும் அவனோட சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் மூவ் பண்ணிட்டு இருக்கான். 10th தாண்டிட்டான் அப்படின்னா அவன் காலேஜ் போயிட்டான் அப்படின்னா அப்பா கூப்பிடுவாரு, என்னங்கப்பா கேட்க மாட்டான், என்னப்பா நாளைக்கு அம்மா கிட்ட சொல்லுவான், உன் புருஷனை ஒழுங்கா இருக்க சொல்லு, பல்லெல்லாம் தட்டி விட்டுருவேன், வயசாயிடுச்சுல்ல கம்முன்னு உட்காந்துருக்க சொல்லு. இன்னைக்கு நடக்குது கண்டிப்பா. அப்புறம் ஃபில்த்தி லாங்குவேஜஸ் யூஸ் பண்றான் அம்மா அப்பா முன்னாடி. ஒரு நாள் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு தெரியாதனமா வீட்டுக்கு வருது, 2வது தடவை தெரிஞ்சு வருது, 3வது தடவை மொட்டை மாடியில பசங்க கூட ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது. தப்பி தவறி அப்பா அம்மா மேல போயிட்டா அறிவில்லை, நாங்க தான் இங்க அடிச்சிட்டு இருக்கோம்ல, எதுக்கு வந்த? அந்த பயம் இல்லாம அந்த பயம் எல்லாம் போய். ஸோ ஒரு மேரேஜுக்கு முன்னாடியோ பொண்ணோ பையனோ முழுசா பேரண்ட்ஸோட பேச்சை கேட்காம பேரண்ட்ஸோடைய வந்து அந்த ஒரு அதாவது ஜாபுக்கெல்லாம் போய் சேலரிலாம் வாங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து டோட்டலா இண்டிபெண்ட் ஆயிடுவாங்க. ஸோ தனக்கான ஒரு சுதந்திரம், தனக்கான ஒரு டிட்டர்மினேஷன். 2 வார்த்தைக்கு மேல அம்மாவோ அப்பாவோ அந்த பிள்ளைங்க கிட்ட பேச முடியாது. ஒன்னா சாப்பிட்றன்னு பைக் எடுத்துட்டு போயிடுவான், 2 நாள் வரமாட்டான், ஃபோன் எடுக்க மாட்டாங்க. பொண்ணுக்கு இதே நிலைமை தான். ஸோ அவங்கவுங்க என்னன்னா இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு கேங். அவங்க உளவியலாவே வந்து என்னன்னா பிஃபோர் மேரேஜ் பேரண்ட்ஸோடைய எந்த அட்வைஸும் கேட்கறது, பேரண்ட்ஸோடைய வந்து டெசிஷன்ஸை வந்து மதிக்கிறது கிடையாது, அவங்களுடைய கருத்துக்களை ஏத்துக்கிறது இல்லைங்கிற மனநிலைக்கு வந்த பின்னாடிதான் ஒரு ஆர்டிபிஷியலா வந்து ஒரு மேக்கப், அதாவது ஒரு சினிமா ஷூட்டிங்க்கு முன்னாடி வந்து ஒரு மேக்கப் போடுற மாதிரி ஒரு மேக்கப் போட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ற மாதிரி தன்னோட மேரேஜ்லயே தனக்கான பொறுப்புகள்லாம் வந்துருச்சு. இவ்வளோ பொறுப்புகள் இன்னைக்கு அடுத்தது மேரேஜ் முடிச்ச நெக்ஸ்ட் மூமெண்ட்ல இருந்து நமக்கு இந்த சமுதாயத்திலயும் இந்த ஃபேமிலிலையும் இவ்வளோ பெரிய பொறுப்புகள் இருக்குங்கிறதெல்லாம் அவங்க உணர்றதே கிடையாது. மேரேஜ் அந்த கான்செப்ட் அப்படிங்கிறது அன்னைக்கான ஒரு கூத்து. கண்டிப்பாக. நிறைவாக ஒரு கேள்வி, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ திருமண விஷயங்களில் பாதிக்கப்படுறது பெண்ணும் சரி ஆணும் சரி ஏதோ விதத்தில் கண்டிப்பாக பாதிக்கப்படுறாங்க. சரிங்களா? இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிற பசங்களுடைய மனநிலைக்கு எந்த மாதிரியான முடிவுகள் அவங்க எடுக்கும்போது இந்த திருமண பந்தத்தில் ஏற்படுற அந்த பிரிவுகள்
இல்லாமல் இருக்கும், தவிர்க்க முடியும். ஒரு வளமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா அவங்க எந்த மாதிரி முடிவுகளும் அவங்க எடுக்கணும். கரெக்ட். அதாவது இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டாலரன்ஸ் கிடையாது. டாலரன்ஸ் இல்லாமல் போனதுக்கு ரீசனே அவங்களோட ஜாபு, ஏர்னிங். இது பையனுக்கும் பொருந்தும், பொண்ணுக்கும் பொருந்தும். ஓகேவா? டாலரன்ஸ் கிடையாது. அதாவது எமோஷனல்ஸை இம்மிடியட்டாக காமிச்சிடுறாங்க, வெளியில் கொட்டிடுறோம். அப்போ ஆப்போசிட்ல இருக்கிற அந்த ஒரு பர்சன், தட் இஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அந்த எமோஷனல்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ ஒரு கடைசியில் வந்து ஒரு நாட்கள் போக 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 ஒரு செக்ஷன் ஆஃப் த பீப்புள் வந்து என்னன்னா ரொம்ப வீக்கர் செக்ஷன் ஆகும். ஒரு செக்ஷன் ஆஃப் த பர்சன் வந்து ஒரு டாமினேட்டிங் கேரக்டராகவும் ஒரு குடும்பத்தில் உருவாயிருந்தாங்க. அப்போ அந்த டாமினேட்டிங் பர்சன் வந்து பொருளாதாரத்திலையும் மற்ற விஷயத்திலையும் உயர 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 போயிட்டே இருப்பா. அந்த வீக்கர் செக்ஷன் பர்சன் வந்து லோக்கு போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு காலகட்டத்தில் அவங்களோட லைஃப்ல இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஃபேஸ்புக்லயோ அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லயோ, நம்ம நாட்டில் தான் அட்வைஸுங்கிறது ஃப்ரீயா சூப்பரா கிடைக்கிற விஷயமாச்சே, தூண்டி விடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவன் ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருப்பான். எங்கேயாவது நமக்கு அட்வைஸ் பண்றவன் ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருப்பான். அவனுடைய வந்து பாதிப்பை தீர்த்துக்கணுங்கிறதுக்காக நம்மள வந்து டாலரேட் பண்ணி தூண்டி விடுவான். அப்ப தூண்டி விடும் போது ட்ரிகர் பண்ணி விடுவான். ட்ரிகர் பண்ணி விடும் போது இந்த வீக்கர் செக்ஷன் அமைதியா போய்கிட்டு இருக்க ஏதோ ஒரு காலகட்டத்துல ஃபேமிலி சரியாயிடும் அப்படி போறவங்க கூட என்ன பண்ணிடுவாங்க, ட்ரிகர் பண்ணோடனே அகைன் இங்க ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். ஏற்கனவே அவன் டாமினேட்டிங் கேரக்டர்ல இருப்பான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, இது எனக்கு செட் ஆகாது, ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க. நீ ஃபர்ஸ்ட், ஐ அம் தி பெஸ்ட், நீ ஃபர்ஸ்ட், நான் அந்த பெஸ்ட், இப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த டெசிஷனே எடுக்கிறாங்க. நாம 2 பேரும் இயர் ஆஃப்டர் கண்டினியூ பண்ண முடியாது. இதுக்கு வேர்டு என்ன அழகான வேர்டு சொல்றாங்கன்னா, செட் ஆகாது. அவங்க 2 பேரும் லைஃப்ல வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, குழந்தை பிறந்துருச்சு, எல்லாமே வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறமா. நான் சொல்றது கம்பேர் பண்றது அந்த கல்லோடையும் சிமெண்டோடையும். 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கல்லு இப்ப அது சொல்லுமா, சிமெண்ட் கிட்ட அந்த கல்லு சொல்லுமா, ஏய் நீ எனக்கு செட் ஆக மாட்ட, நீ பிரிஞ்சு போ, நான் செங்கலாவே போறேன், நீ சிமெண்டாகவே போ அப்படின்னு அது சொல்லுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை இடிச்சாதான் உண்டு, தூள் தூளா இடிச்சாதான் உண்டு. அப்படிங்கிற மாதிரி அது கூட வந்து சொல்லாது. அது மாதிரி இவங்க 15 வருஷத்துக்கு அப்புறமா எல்லாம் ஃப்ரேம் ஆகி ஃபுல்லா வந்து செட் ஆகி ஒரு பில்டிங் கான்செப்ட்ல கட்டி முடிச்சு ஒரு வீடுங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற சிச்சுவேஷன்ல இவங்க சொல்றா செட் ஆகாது. இப்போ இருக்கிறவங்க இந்த திருமண வாழ்க்கையில நடக்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் அந்த பிரச்சனைகளையும் கையாளுறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்களோ இல்ல தவறுறாங்களோ? நான் சொல்றேனே, டாலரன்ஸே கிடையாது. பொறுப்புகளை ஏத்துக்கிறதுக்கு வந்து யாரோ ஒரு இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் 2 பேருமே எல்லாம் வந்து கிடையாது. ஏதர் மேல் ஆர் ஃபீமேல். ஓகேங்களா? பொறுப்புகளை யாரோ ஒருத்தர் தான் நெக்லெக்ட் பண்ணுவாங்க ஆரம்ப காலகட்டத்துல. எங்க கிட்ட வந்த கேஸ்ல நாங்க வந்து கவுன்சிலிங் பண்ணதுல அப்படிதான். யாரும் ஒரு சிலர் 2 பேர்ல ஒருத்தர் மட்டும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டாலரன்ஸை வந்து பொறுப்புகளை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சிலர் மட்டுமே ஓகே இது ஒரு காலகட்டத்துல சரியாகும்ன்ற மாதிரி அவங்க பொறுப்புகளையும் சேர்ந்து இழுத்துக்கிட்டு போவாங்க. அப்படி இழுத்துக்கிட்டு போற சிச்சுவேஷன்ல ஒரு காலகட்டத்துல யாரா இருந்தாலும் மனித உயிர் தானே. ஒரு குட்டி எறும்பு இருக்கு, நீங்க இவ்வளவு பெரிய மனுஷன், ஒரு 100 கிலோ உள்ள ஒரு மனுஷன், ஒரு குட்டி எறும்பு, அதை லைட்டா நீங்க தெரிஞ்சோ தெரியாமையோ மிதிச்சிடுறீங்க. அந்த எறும்பு என்ன பண்ணுது, சருக்குன்னு அதனோட சத்துக்கு ஒரு கடிச்சு விட்டுருது இல்ல, ஒரு வலியை ஏற்படுத்துது இல்ல. அப்பா அவ்வளோ பெரிய 100 கிலோ உடம்புள்ள ஒரு மனுஷனுக்கு ஒரு குட்டியூண்டு ஒரு கிராம் கூட இருக்காத ஒரு எறும்பு, ஒரு பாயிண்ட் சம்திங் கிராம் மில்லிகிராம் இருக்கிற ஒரு எறும்பு ஒரு வலியை ஏற்படுத்தி ஐயோ அப்படின்னு கத்த வைக்குது இல்லையா? அது மாதிரி மனிதர்களுக்கு எப்படியா இருந்தாலும் அந்த இயற்கையிலேயே வந்து ஒரு எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி இருக்கும். அப்ப அந்த எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய சக்தியை பேஸ் பண்ணி என்னைக்கோ ஒரு நாள் ட்ரிகர் ஆகி அந்த ஆப்போசிட் பர்சன்
எய்தர் ஒய்ஃப் ஆகட்டும் ஹஸ்பண்ட் ஆகட்டும் அந்த டாலரன்ஸ் பண்ணிக்கிட்டே போறாங்கல்ல, பொறுப்புகள்லாம் இழுத்து இழுத்து போட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்க ஒரு நாள் ட்ரிகர் ஆகி ஏதோ ஒன்று பண்ணும்போது அங்க வந்து என்னன்னா ஏற்கனவே அவர் வந்து பொறுப்புகளையும் குடும்பத்தையும் விட்டுட்டு தான் அந்த பர்சன் வந்து எய்தர் ஃபீமேல் ஆர் மேல் வெளியில போயிட்டே இருக்காங்க. அப்ப அந்த வெளியில போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரிகர் பண்ணி ஒரு ஃபைட் வந்தோடனே கேட் ஓபன் பண்ணி விட்ட மாதிரி இதுதான் சாக்குன்னு ஒரேடியா ஓடிடுவாங்க. இதுதான் நடைமுறையில நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலை ஆபத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். சரி, நான் கேக்குறேன், நீங்க உங்களுடைய சுயநலத்தை பாக்குறீங்க, நீங்க உங்களுடைய சுயநலத்தை பாக்குறீங்க. அப்படிங்கும்போது மேரேஜ் ஆகி 1 or 2 இயர்ஸ்ல 2 குழந்தையோ 1 குழந்தையோ 3 குழந்தையோ பெற்றுறீங்க இல்லையா? அப்படின்னும் போது அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுறது? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அப்பா இருந்தும் அம்மா இருந்தும் அனாதையா இந்த திருமணம் முறிவு அப்படிங்கிற ஒரு பந்தத்தின் மூலமா இந்த குழந்தைங்க வந்து அனாதையாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்தியா இந்த மாதிரியே போனுச்சுன்னு வைங்களேன், இந்தியாவுல அனாதையாக்கப்பட்ட குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கும். அப்ப அந்த அனாதையாக்கப்பட்ட நீ ஒரு நல்ல அப்பாவுக்கு நல்ல அம்மாவுக்கு நல்லா வந்து ஒரு ஃபேமிலியில பிறந்து வளர்ந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு பர்சனே நீ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்க மனநிலை இப்படி வந்து உனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த அம்மாவுடைய அரவணைப்பும் இல்லாம அப்பாவோட அரவணைப்பும் இல்லாம சோ ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டும் இல்லாம சொல்லி கொடுக்க நல்லது கெட்டதை சொல்லி கொடுக்க யாருமே இல்லாம தன்னைத்தானே வந்து செதுக்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது ஒரு சில குழந்தைகள் எல்லாம் வந்து தன்னைத்தானே செதுக்கிக்கும் போது ஒரு ஒரு குழந்தை வந்து கத்தியா செதுக்கிக்கும், ஒரு குழந்தை வந்து வேலா செதுக்கிக்கும், ஒன்னு துப்பாக்கியா செதுக்கிக்கும், இல்ல பாமா செதுக்கிக்கும், இன்னொன்னு கஞ்சாவா செதுக்கிக்கும், இன்னொன்னு வந்து என்னன்னா சாமியா ஏதோ அபூர்வமா சாமியா செதுக்கிக்கும். சோ இப்படிப்பட்ட சிற்பங்கள் தான் உருவாகும். அப்ப இவங்க அந்தந்த செதுக்கின வடிவத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய வந்து செயல்பாடுகளும் இருக்கும். அப்படி அந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்கும் போது என்ன ஆயிடும், இந்த சமுதாயம் இங்கதான் நீங்க வந்து நாம பயப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம சமுதாயத்தின் மேல அக்கறை கொண்ட ஒரு பர்சன்ஸா இருக்கும் போது நாம பயப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எதிர்காலத்தில் சமுதாயம், அவர்களுடைய மனநிலை, அவர்கள் வாழும் விதம், அவர்கள் வந்து இந்த உலகத்தை பார்க்கும் விதம், அவர்களுடைய சமுதாயங்கள், அந்த சமுதாயத்துல நாம வயதானவர்களா இருப்போம். சோ வயது இருக்கும் போது நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம், வயதானவர்களாக இருப்போம். அப்ப நமக்கு நடக்க போகும் கொடுமைகள் இது எல்லாத்த பத்தியும் யோசிக்கணும். இத பத்தி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கணும். இத வந்து ஒரு அரசாங்கமோ அல்லது வந்து இந்த பொதுநலவாதிகள்னு சொல்றாங்களா ஆர்வலர்கள் அவங்க வந்து கையில எடுக்கணும். எப்படி வந்து அப்போ ஒரு ஜல்லிக்கட்டுல வந்து ஒரு ஜல்லிக்கட்டு மாடுக்கு வந்து பிரச்சனைன்னும் போது எவ்வளவு தூரம் வந்தாங்களோ அந்த மாதிரி வந்து எல்லாருமே இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். எதிர்காலம் சூனியமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்ப சூனியமாக்கப்பட்ட ஒரு உலகத்தில் நம்மளுடைய வாழ்க்கை, தட் இஸ் எதிர்கால சந்ததியினுடைய வாழ்க்கை, ஒருத்தர் அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய வருமானம், அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும்? எல்லாமே கேள்விக்குறி. உங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை சொல்லி கண்டிப்பாக நிறைய ஐடியா கொடுத்துருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு சமுதாயம், இந்த இளைய சமுதாயம் என்ன மாதிரி விஷயங்களை கையாளக்கூடாது கையாளன்ற விஷயம் நிறைய சொல்லியிருக்கீங்க. ஏன்னா முன்னிருந்த காலகட்டத்துக்கான டிஃப்ரெண்ட்டாக இப்போ இருக்க காலகட்டத்துக்கான டிஃப்ரெண்ட்டும் வேறுன்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி மேம். மீண்டும் ஒரு வேறு நிகழ்ச்சி சந்திக்கிறோம்.